வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். ரசத்துக்கு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய். முக்கியமானது வந்து மிளகு கொஞ்சம், சீரகம், மல்லி கொஞ்சம், தனியா இத்தினோண்டு, பருப்பு சும்மா ஒரு அரை டீஸ்பூன். என்ன பருப்புமா? துவரம் பருப்பு எல்லாம் போட்டு நம்ம நுணுக்கி வச்சோம்னா, நல்லா பொடி பண்ணி வச்சோம்னா ரசம் நல்லா வாசமா இருக்கும். மிளகு, ஜீரகம், மல்லி, கொஞ்சம் துவரம் பருப்பு. ஆமா, எல்லாமே லேசா, ஏன்னா பொடி பண்ணாக்கா நல்லா நைஸா ஆயிடும். அதுக்காக வேண்டிதான் இது நல்லா வாசமாவும் இருக்கும். லைட்டா சரி சரி கொஞ்சம் மிளகு, ஜீரகம், புளி தனியா எடுத்து வச்சிருக்கோம். லேசா புளியாகிறதுக்காக வேண்டி சூடு பண்ணது. இப்போ இதுல வச்சு நம்ம நுணுக்கணும். ரொம்ப பொடி பண்ணக்கூடாது, கொஞ்சம் நோரெண்டா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த வெள்ளைப்பூடு அதில் போட்டு அதையும் தட்டி எடுத்து வைக்கணும். கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் இடிச்சு வச்சிருக்கீங்க. இந்த தக்காளியை வந்து நல்லா நம்ம கையாலேயே பிணைஞ்சுக்கணும். நல்லா பிணைங்க. இந்த மல்லி தலையும் போட்டு நல்லா பிணைஞ்சிடும். தக்காளியும் மல்லியும் மல்லி தழையும் நல்லா அரைச்சி புளியை ஊற்றி அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே தாளிச்சு விடணும். இது கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துடணும். அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை அப்படியே தாளிச்சிடும். கடுகு இது போட்டு